இல்லை நான் நார்மலாக இருக்கிறேன்னா என்னுடைய உடம்புல நச்சு கழிவுகள் இருக்குதா அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது, இருந்தால் என்ன நடக்கும் சார்? நல்ல கேள்வி. சித்தர்கள் பாஷையில் நச்சு கழிவுகளுக்கு அவர்கள் இட்ட பெயர் ஆமம். இந்த மந்தம் வந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கு நோய் பிறக்கும். இதனை அகத்தியர் தெளிவாக சொல்றார் பாருங்க. காணப்பா வியாதி எல்லாம் மந்தத்தாலே, மந்தமல்லாது வாயு வராது, வாயு வாதமாகும், வாதமல்லாது மேனி கெடாதுன்னு சொல்லுவார். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நோய் நீக்கத்தினுடைய அடிப்படை விதி ஆமத்தை நீக்குதல். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நிஜமாகவே டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சித்த மருத்துவ முறைப்படி நம்ம என்னென்னலாம் செய்யணும் சார்? பொதுவாக நாங்கள் இஞ்சி சாறில் கொடுப்போம். இஞ்சி சாறில் காலையில் கொஞ்சோண்டு எடுத்து, ஒரு மிளகளவு தான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. எப்படி இருக்கும் சார் அது? பேஸ்ட் மாதிரி. இந்த வேப்பங்காரத்தை ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவரே குழந்தைகளுக்கு வராது. இது ஒரே நாளில் நடந்திருக்காரு. ஃபஸ்ட்டு எந்த நிலையில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக் எரராகவோ மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட்டாகவோ இருந்திருக்கும் ரொம்ப காலம். சார், இந்த மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சித்தாவில் ஒரு பேர் இருக்குது சார். அதுக்கு பேர் தான் பிணி. பிணினா நம்ம நோயின்னு தான் புரிஞ்சு வச்சிருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. அவர் அழகா சொல்லுவார் பாருங்க. எள்ளினையும் ஆனையும் முக்கூட்டு நெய்யும் வெள்ளு தைலாதி வீறு நெய்களும் உள்ளபடி வாரம் தனக்கிருநாள் கொள்ளில் நோய்க்கு அதிகாரம் தனக்கில்லை காண்பார். கழுத்துக்கு மேலுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்குவதற்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் நசியம் அப்படின்னு பேர். கோணத்துளையும் குறியுளையும் கொக்காக்கி கோணத்துளையும் குருளை போர் கோண கோண சடமதி உள்மாறாமல் சம்பீர கற்பம் சடமதி உள்மாறாமல் சென். நீ 6 மாசம் இது ஒரு 10 days ப்ரோக்ராம், ஒரு 10 days ஒரு சேலஞ்சுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த சேலஞ்சில் இதனை முறையாக பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏற்படுவதில்லை, ஸ்ட்ரோக் மாதிரியான நோய்கள் வருவதில்லை. அதாவது இந்த உடம்புல நோய்கள் எல்லாம் நீங்கணும், நல்லா இருக்கணும், என்னடா என்ன வழி அப்படின்னு சொல்லி அகத்தியர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேதியால் வாதம் தாழும், வமனத்தால் பித்தம் தாழும், நசிய அஞ்சனத்தால் கபம் தாழும். 3 குற்றங்களுக்கும் நேரடியான ஒரு தீர்வு. ஆமா, இந்த 3 குற்றங்களுக்கும் நேரடியான ஒரு தீர்வை சொல்லிட்டு சொல்றாரு. ஏடா, நீ இந்த வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் இந்த முறைகள் மூலமாக நீ சரியாக வைத்துக் கொண்டாயே ஆனால் உனக்கு நோய் இல்லைடா அப்படின்றார். சரி சார், இந்த முறைகளை தான் சார் நம்ம இன்னைக்கு டீடாக்சிபிகேஷன் சொல்றோம். இந்த வாதம் பித்தம் கபம் சொல்றோமே, இதை அந்தந்த இடத்துல வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்களை தான் நாம இன்னைக்கு என்ன பேர்ல சொல்றோம்? டீடாக்சிஃபை அல்லது டீடாக்சிபிகேஷன் சொல்றோம். வேற ஒண்ணும் இல்லை சார். சரி சார், நம்ம நீங்க அதை பத்தி உங்களுக்கு நிறைய தகவல் தர முடியுமா சார்? நிறைய பேசுவோம் சார். ஏன்னா டீடாக்சிபிகேஷன்ங்கிறது இன்னைக்கு ஒரு தேவையான ஒன்றாகிவிட்டது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீடாக்சிபிகேஷன்னா என்ன சார்? டீடாக்சிபிகேஷன்னா உடம்புக்கு ஊறு செய்யக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்றும் முறையை தான் நம்ம டீடாக்சிபிகேஷன் சொல்றோம். சரி சார், இப்போ நம்ம இதில் எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி எழுது சார். டீடாக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். நம்ம நிறைய ஃபுட்டு தேவையில்லாத சாப்பிட்றோம், நம்மளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நிறைய மாறி போச்சு, செரிமானம் சரியில்லை, நம்ம உடலில் கழிவுகள் தேங்குது, சரியான முறையில் கழிவுகள் வெளியேற்றப்படலை. இதெல்லாம் நம்ம எளிதாக புரிஞ்சுக்க முடியுது எல்லாராலையும். ஆனால் இப்போ டீடாக்ஸ் அப்படிங்கிறது, டாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நச்சு பொருட்கள் உள்ள இருக்கிறத பற்றி குறிக்குது இல்லையா? ஆமாம். டீடாக்ஸ்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் நச்சு கழிவுகளை வெளியேற்றுறது. ஆமாம் சார். நிஜமாவே நம்ம உடம்புல அதெல்லாம் இருக்குதா? நிச்சயமா நச்சுகள் எல்லாருடைய உடம்புல இருக்கு சார். முதல்ல இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா சார், ஃபர்ஸ்ட் டாக்ஸிக் அல்லது டாக்ஸிக் பொருள் அல்லது வாட் இஸ் டாக்ஸிக், எது நச்சு அப்படிங்கிற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு விடை தெரியணும் சார். நமது உடலினுடைய செல்களுக்கு அல்லது உடலுக்கு ஊறு செய்யக்கூடிய எந்த ஒன்றுமே நச்சுதான். எனிதிங் ஹார்ம்ஃபுல் டு அவர் பாடி இஸ் கால்டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். சரி, அது நீங்க சாப்பிட்ட பொருளா கூட இருக்கலாம், நம்ம உணவு பொருள் நினைச்சு சாப்பிட்றதா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீங்க நம்ம நல்லா சாப்பிட்டோம், நல்ல உணவு தான் சாப்பிட்ருக்கோம், நம்ம சாப்பிட்ட பொருள்ல கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்குது. நம்ம சாப்பிட்ட பொருள் முறையாக சீரணமாகாமல் இருந்தால் அதுவே ஒரு டாக்ஸிக் தான். டாக்ஸிக் பொருளை நம்ம என்ன சொல்லுவோம்னா உடல் கழிவுகள், அதே போல மெட்டபாலிக் கழிவுகள், வளர்சிதை மாற்ற கழிவுகள்னு சொல்லுவோம். இந்த கழிவுகளும் நம்ம உடலுக்கு ஊறு செய்யும் தான். செல்லுடைய வளர்சிதை மாற்றத்தினால வரக்கூடிய கழிவுகளும் உள்ள இருக்கு. ஆமா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார், நம்ம மெட்டபாலிசத்துல ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்று உருவாகுது. சரி, அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன செய்யும் அப்படின்னா அதுவே செல்களை இது அழிக்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ அப்போ நம்ம உடம்புல உருவாகிறது ஒன்றுவே நம்ம உடம்பு அழிக்குது, அப்போ அதுவும் நச்சு தானே. ஓகே, அவையெல்லாம் சரியா வெளியேற்றப்படணும். இவையாவும் சரியாக வெளியேற்றப்பட வேண்டும். இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய உணவு மண்டலத்தை பாதித்து அஜீரணத்தையும் மந்தத்தையும் தோற்றுவிக்கின்றது. இந்த மந்தத்தால் அந்த உணவு டாக்ஸிக் பொருளாக மாறிவிடுகிறது. சரி சார். அதனாலதான் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றோம். சரி சார். நம்ம உடம்புல வந்து டாக்ஸிக் கழிவுகள் நிறைய இருக்குது அப்படின்னா கூட, ஆனால் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னுடைய உடம்புல இருக்குதா, இல்லை நான் நார்மலாக இருக்கிறேன்னா என்னுடைய உடம்புல நச்சு கழிவுகள் இருக்குதா அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இருந்தால் என்ன நடக்கும் சார்? நல்ல கேள்வி. இது கண்டிப்பாக மக்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவரினுடைய உடல்ல வந்து டாக்ஸிக், அதாவது கழிவுப் பொருள் அதிகமாகிவிட்டது என்பதற்கு சில குறிகுணங்கள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி. உதாரணத்திற்கு மனம் சார்ந்த குறிகுணங்கள் சிலது இருக்குது, உடல் சார்ந்த குறிகுணங்கள் இருக்குது. இப்ப மனம் சார்ந்த குறிகுணங்களை பார்ப்போமே. முதல்ல வந்து சோம்பல், சரி, மறதி, கோபம், செயலற்று இருத்தல், சும்மாவே இருந்துகிட்டு இருக்கிறது, முரண்பாடான எண்ணங்கள், முரண்பாடான பேச்சு, இதெல்லாம் கேரக்டரோட சேர்த்துடுறோம். ஆமா, இது கேரக்டரோட சேர்ந்துரும் சார். அதாவது வந்து வாதபித்த கபம்ங்கிறது வந்து உடம்புல ஒரு வேலை செய்யும், மனசுல ஒரு வேலை செய்யும். சரி. அதனால இந்த நிலையெல்லாம் வந்துருச்சுன்னா உடம்புல வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் அதிகமாயிட்டு, டாக்ஸின் வந்து அதிகமாயிட்டு. இது மனசுல உள்ளது. உடல்ல பாத்தீங்க அப்படின்னா அரிப்பு, ஊறல், தடிப்பு, வீக்கம், உடல் எடை அதிகமாதல், அதிக தூக்கம் அல்லது தூக்கமின்மை, அதிக பசி அல்லது பசியின்மை, மந்தம், இவை எல்லாமே வந்து உடல் சார்ந்த குறிகுணங்களாக இருக்கும். இவையன்றி மலம், சிறுநீர், வியர்வை இதெல்லாம் முறையாக வெளியாகாது சார். ஒண்ணு அதிகமா போகும், இல்ல போகாம இருக்கும். அதிகமா போனாலும் நோய் தான், போகாமல் இருந்தாலும் நோய் தான். ஆனா இதுதான் நம்ம அதோட ஸ்கேலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி சார். ஸோ மலச்சிக்கல்லாம் இதுல இந்த கேட்டகரியில் தான் வருது. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் கண்டிப்பா வந்துடும் சார். அடுத்து வந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த வெளியேற்றதை பத்தி சித்தர்கள் ஏற்கனவே அதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்களா? நீங்க ஏற்கனவே அகத்தியர் பத்தி சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னும் தெளிவா சித்தர்கள் சொன்ன விஷயங்களுக்கு தர முடியுமா? சித்தர்கள் வந்து நச்சுக்கழிவுகளை பற்றி மிக தெளிவாகவே பேசியிருக்கிறார்கள் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தர்கள் பாஷையில நச்சுக்கழிவுகளுக்கு அவர்கள் இட்ட பேர் ஆமம். சரி. ஆமம்ங்கிறது வந்து அஜீரணத்தால் நமது குடலில் பிறக்கக்கூடிய ஒரு கழிவுப் பொருள். இது எதனால சார் வருது அப்படின்னு சொன்னா, முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட வேண்டியதை சாப்பிட வேண்டும், தவறாக சாப்பிடுதல், காலம், தொழில், இடம், இனம், பால் இவற்றுக்கு முரண்பாடாக சாப்பிடுதல். இந்த மாதிரியாக உணவுகளை தாறுமாறாக சாப்பிடுவதனால் அது முறையாக சீரணமாகாமல் வயிற்றில் ஆமத்தை பிறப்பிக்கின்றது. இந்த ஆமத்தினால் மந்தம் தோன்றுகிறது. ஆமம் வேறு, மந்தம் வேறு. ஆமா, ஆமத்தினால வயிற்றுல மந்தம் தோன்றுது. சரி. இந்த மந்தம் தோன்றிருச்சுன்னா அதுதான் வந்து இட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் டிசீஸ். இப்ப அதுதான் அந்த டிசீஸோட மைய ஒரு கருன்னு வச்சுக்கோங்க. இதான் கரு. இதுல இருந்துதான் எல்லா நோய்களும் வருது. இந்த நிலை வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய நாடிகள், நரம்புகள், அடுத்ததாக இரத்த குழாய்கள், இவற்றினுடைய செயல்பாடுகள் குறையும் சொல்றாங்க. ஓகே சார். இவைகள் எல்லாம் குறையும்ன்றாங்க. இந்த மந்தம் வந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கு நோய் பிறக்கும். இதனை அகத்தியர் தெளிவா சொல்றாரு பாருங்க. காணப்பா வியாதி எல்லாம் மந்தத்தாலே. இப்ப இந்த உலகத்துல உனக்கு மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணப்பா மந்தம் தான் அப்படின்றாரு. இந்த மந்தம் போனால்தான் உன்னுடைய நோய் எல்லாம் போகும். அதனாலதான் சித்த மருத்துவத்துல எந்த நோய்களுக்கு நீங்க மருத்துவத்தை பாத்தீங்கன்னாலும் மந்தத்தை நீக்குவது ஒரு முக்கியமான இதா சொல்லியிருப்பாங்க. பேதிக்கு மருந்து கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த லெவல்ல சொல்றாரு பாருங்க, மந்தம் அல்லாது வாயு வராது. மந்தம் இல்லைன்னா வாயு வராதுடா. அந்த வாயு வந்ததுனாதான் வாதமா மாறும். மந்தம் அல்லாது வாயு வராது, வாயு வாதமாகும், வாதம் அல்லாது மேனி கெடாதுன்னு சொல்லுவார். இந்த ஆர்டர். இதான் ஆர்டர். மந்தம் வரும், அதுக்கு அடுத்து வாயு வரும், வாயு வந்து வாதம் வரும், வாதம் வந்து நோய் கெடும். அதுக்கு சொல்லுவார் பாருங்க, வாதம் அல்லாது மீனி கெடாது, வளர்ப்பெத்த தீதலாது சக்தி இடாது, சேத்துமத்தின் கோதலாது விக்கலிடாது, குடலின் சீதமலாது, மந்தம் சுரமும் வராது தீரமாமே. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவார். சரி சார். இப்படி எல்லா நோய்களினுடைய ஆரம்ப புள்ளி கரு எதுனா இதுதான். அதனாலதான் நம்ம சித்த மருத்துவத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
நோய் நீக்கத்தினுடைய அடிப்படை விதி ஆமத்தை நீக்குதல். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பற்றி அவங்க ஆமத்தின் வழியாக நிறைய பேசியிருக்காங்க. இந்த ஆமத்தை நீக்கிறதுக்கு தான் பல வழிகள் சொல்றாங்க. சரி சார். அந்த வழிகள்ல ஒண்ணுதான் வந்து பேதியால் வாதந்தாலும், வமனத்தால் பித்தந்தாலும், நசி அஞ்சனத்தால் கவந்தாலும், இந்த மாதிரி அப்படியே அடுத்து ஒண்ணுனா சொல்லிக்கிட்டே போறாங்க. அதுக்கு வெவ்வேறு ப்ரொசீஜர், வெவ்வேறு ட்ரக்ஸ், அந்த மாதிரி விரிச்சுக்கிட்டே போறாங்க. அது நம்ம பின்னால பார்க்கலாம். சரி சார். இந்த ஆமம் இல்லை நச்சு பொருட்கள் உடம்புல இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். ஓகே சார். ஸோ உடலில் வந்து நச்சு கழிவுகள் இருந்தால், டாக்ஸிக் பொருட்கள் வந்து நம்ம உடம்புல தங்கிருச்சு அப்படின்னா நம்ம ஏன் அதை வெளியேற்றணும்? வெளியேற்றலாம் என்ன பிரச்சனைகள் வரும்? நல்ல அறிகுறிகள் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க சார். அதனால வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் சித்த மருத்துவத்தில் சார் நம்ம டிசீஸ்னு மாடலில் நம்ம நோயின் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டிசீஸுக்கு முன்னால் ஒரு நிலை இருக்குது. அதுக்கு பேர் மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர். இப்போ ஒரு மனுஷனுக்கு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய் வந்து சிங்கிள் டேல வந்திருக்காது. இப்போ டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வருதுன்னா இட் வில் நாட் டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டஸ் எடுத்துக்குவோம். இது ஒரே நாளில் நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் எந்த நிலையில வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் எரராவோ மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்டாவோ இருந்திருக்கும் ரொம்ப காலம். அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படியே இருந்து தான் கடைசியில் எதா வரும்னா டயபெட்டிஸாக வரும். சார் இந்த மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சித்தாவில் ஒரு பேர் இருக்கு சார். அதுக்கு பேர் தான் வந்து பிணி. பிணினா நம்ம நோயின்னு தான் புரிஞ்சு வச்சிருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, மெட்டபாலிக் டீஅரேஞ்ச்மெண்ட் அல்லது மெட்டபாலிக் எரருக்கு பேரு பிணி. அதனால விளையக்கூடிய விளைவுக்கு பேரு நோய். சரி. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீங்க வந்து எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணின்னு சொல்லிக்கலாம். ஆனா டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வந்து நீங்க எதுன்னு சொல்லலாம்? நோய் டிசீஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வந்து தேரையர் வந்து பிணி அணுகா விதி அப்படிங்கிறது நம்ம அதுக்கு முந்தின லெவல்லே சரியாக்குறது. அதுதான் சார். சார் இந்த சித்தர்களுடைய பெரிய முக்கியமான விஷயமே என்னன்னா இந்த பிணி நிலையில எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்றாங்க. ஓகே. அந்த பிணி நிலையில சரி செய்யறதுக்குரிய வழிமுறை தான் டீடாக்சிஃபிகேஷன் சார். சூப்பர் சார். ஓகே. அப்போ நம்ம டீடாக்சிஃபிகேஷன்ல வச்சிட்டோம்னாலே டிசீஸுக்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் விஷயம் சார். நீங்க பேசுனதுல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம உடல்ல வரக்கூடிய இந்த நச்சு கழிவுகளுக்கு வந்து முக்கியமான காரணமா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் சரியா ஜீரணமாகாதது தான் முக்கியமான காரணமா இருக்குல்ல சார்? ஆமா சார். ஒரு பல காரணங்கள்ல இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. முக்கியமான காரணம் இது. ஆனா இதை சரி பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்தா, அதாவது ஒழுங்கா சாப்பிடாம, குறிப்பாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிடல, ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே சாப்பிடாத நிறுத்திட்டு காலைக்கு வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் இல்லை ஒரு நாள் முழுவதுமே கூட சாப்பிடாமலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை மட்டும் செஞ்சாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் முழுசாக ஜீரணமாகி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? நிச்சயமாக வாய்ப்புகள் உள்ளது சார். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயத்தில் நாம் தேவையில்லாத பொருட்களை அதிகமாக உண்பதில்லை. அப்போ உண்ணாத காரணத்தினால கழிவுகள் அதிகமாக உற்பத்தி ஆவதில்லை. சரி சார். அடுத்ததாக உறுப்புகளுக்கு சிறிது ஓய்வு கிடைக்கிறது. ஸோ அதனால நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறது தப்பு இல்லை, அது ட்ரெண்டிங்காக இருக்கிறதும் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்று வேற ஒரு பதிவையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சார். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்பது இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ளது. ஆனால் இதை எவ்வாறு நான் பார்க்கிறேன் அப்படின்னா, சித்தர்கள் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, பசித்து புசி, பசித்தொழிய உண்ணோம், உண்பது 2 பொழுதன்றி 3 பொழுது உண்ணோம். இவ்வாறு முன்னால நம்முடைய முன்னோர்களாகிய சித்தர்கள் சொன்ன கருத்துக்களினுடைய மாறுபட்ட ஒரு பரிமாணமாகத்தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பார்க்கிறேன். இது ஒன்றும் பெரிய புதுசு இல்லை, ஏற்கனவே அவங்க சொல்லிட்டதுதான். அது சொன்னதனுடைய வேறு ஒரு பரிமாணம். சரி சார். அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதனால இதனை தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று, இதனால் கழிவுகள் ஓரளவு நீங்கும். ஸோ வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான வேறு முறைகளும் தேவைப்படுகிறது. சரி சார். இப்போ நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம், இல்லை யூடியூப்பில் பார்க்குறோன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் டீடாக்ஸ் சம்மந்தமாக போட்டிருக்கிறாங்க. இதை செய்து ஒரு முறை குடித்தால் போதும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கைக்குமே பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மருத்துவம் படித்தவர்களும் சரி, மருத்துவத்துக்கு சம்மந்தம் இல்லாத மக்கள் கூட நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் இந்த மாதிரி வீடியோவை க்ரியேட் பண்ணிலாம் போட்டிருக்கிறாங்க. மக்களும் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு எதை பார்த்தாலும் ஓகே நமக்கு நல்லதாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலேயே அதனால் பலன்கள் கிடைச்சிருக்குதா அப்படின்னா தெரியல. நம்ம இந்த விஷயங்களை கிளியர் பண்ணுற மாதிரி அதிகாரப்பூர்வமாக தெரியாமல் மக்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையே அள்ளி விட்டுட்டு இருக்கும் பொழுது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நிஜமாகவே டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சித்த மருத்துவ முறைப்படி நம்ம என்னென்னலாம் செய்யணும் சார்?
டாக்டர்ஸ் இன்று யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு தகவல் என்னன்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. அதனால இந்த மாதிரி வரக்கூடிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை சொன்னவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் மருத்துவரா அல்லது ஏதேனும் மருத்துவ ஆராய்ச்சியினுடைய முடிவா அல்லது அனுபவம் மருந்தா அல்லது சித்தர்கள் தான் கூறியுள்ளார்களா, இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி அதற்கு சரியான பதிலை தேடி அதன் பிறகு ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து இது எனக்கு ஏற்றதா என்று தெரிந்து கொண்டு பயன்படுத்துவது நல்லது. இது மக்களுக்கு உங்கள் மூலமா நான் சொல்ல விரும்புகிற ஒரு தகவல். இனி நீங்க அடுத்து கேட்ட கேள்விக்கு வருவோம் சார். டீடாக்சிஃபிகேஷனை பற்றி சித்தர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, எக்கச்சக்கமா சொல்லியிருக்காங்க சார். சரி சார், ரொம்ப பலனளிக்கக்கூடிய ரொம்ப எளிதான முறைகள் இருந்தால் எங்களுக்கு மக்கள் சொல்லுங்க. ஓகே சார், நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. நான் சுருக்கமாக எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். சரி சார். சரிங்களா சார்? இந்த டீடாக்சிஃபிகேஷன்ங்கிறது நான் முன்னமே சொன்னது போல இது வேற ஒன்றும் இல்லை. நமது உடலில் இருக்கக்கூடிய வலி, அழலையம் ஆகிய 3 குற்றங்களை தத்தம் அளவிற்கு கொண்டு வர செய்யக்கூடிய வழிமுறை பேர் தான் டீடாக்சிஃபிகேஷன். ஓகே. ஒரு சித்த மருத்துவராக நாம இப்படிதான் இதை பார்க்க முடியும். இதற்கு பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள். அதற்குன்னு சில உள்மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க, அதே போல சில வெளி மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருந்துகள் எல்லாவற்றையும் நான் ஒரு 2-3 கேட்டகரியா பிரிக்கலாம் சார். ஓகே. ஒன்று, தினம் செய்யக்கூடியவைகள், அதாவது நாளொழுக்கமாக கடைபிடிக்க வேண்டிய டீடாக்சிஃபிகேஷன் முறைகள். உதாரணத்திற்கு வளலை வாங்குதல் ஒன்று இருக்கு சார். என்ன சார் அப்படின்னா? சார், வளலை வாங்குதல்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய உண்ணாக்கு பகுதியில் கரிசாலை எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை ஒரு விரல் கொண்டு அந்த இடத்துல கொண்டு தேய்க்கணும். தேய்க்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கபம் வெளியாகும். உள்நாக்குல. சரி. அவ்வாறு தினம் செய்து வந்தால் நமது உடம்புல கப குற்றம் தன்னிலைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமாக கபம், சளி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் இதை தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக வாய்க்கொப்பளி நீர் ஒன்று சொல்றாங்க, கருவேலம் வாய்க்கொப்பளி நீர். அடுத்ததாக நல்லெண்ணெய் வாயில் வைத்து கொப்பளித்தல். இது எல்லாமே ஒரு விதமான டீடாக்சிஃபிகேஷன் தான். இதை செய்யலாம், நித்தம் செய்யக்கூடியது. அதுக்கடுத்து வாரந்தோறும் செய்யக்கூடியது, 4 நாட்களுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய ஆயில் பாத், எண்ணெய் குளியல். இது ஒரு விதமான டீடாக்சிஃபிகேஷன். இந்த டீடாக்சிஃபிகேஷனை பற்றி தேரையர் நிறைய பாடியிருக்கார் சார். எண்ணெய் குளியலை மட்டும் ஒருத்தன் கரெக்டா கையில எடுத்துட்டான்னா, ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல் கோயிங்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாவே பெரிய நோய்கள் எதுவுமே வராதுன்னு தெளிவா சொல்றாரு. அவர் அழகா சொல்லுவார் பாருங்க, எள்ளின்னையும் ஆனையும் முக்கூட்டு நெய்யும் வெள்ளு தைலாதி வீறு நெய்களும் உள்ளபடி வாரம் தனக்கிருநாள் கொள்ளில் நோய்க்கு அதிகாரம் தனக்கில்லை காண்பார். ஓகே, விளக்கம் சொல்லிடுங்க சார் எங்களுக்கு. அதாவது எண்ணெய்ங்கிறது நல்லெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அடுத்ததாக பசுனை. இந்த தைலங்களை எல்லாம் வாரத்துக்கு 2 நாள் நீ ஒழுங்கா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தனாலே உன் உடம்புல நோய்க்கு அதிகாரமே இல்லைன்றார். அந்த சாப்டரே இல்ல, அது வழியே இல்லை, போயிடும். சரி. அப்போ அந்த அளவுக்கு கான்பிடண்டா சொல்றாங்க. இது a kind of detoxification. இது நம்ம தோலின் மீது செய்து நமது உள்ளுறுப்புகளை டீடாக்சிஃபை பண்றது. இது ஒரு விதமான டீடாக்சிஃபிகேஷன். அடுத்ததாக இது 4 நாளைக்கு ஒரு முறை. அடுத்ததாக கழுத்துக்கு மேல் உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்குவதற்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரு நசியம் அப்படின்னு பேரு. ஓகே. நாசியில் இடப்படக்கூடிய சிகிச்சை. நாசியில சில மருந்துகளை இட்டு ரெகுலரா இட்டுட்டு வந்தோம்னா இந்த கழுத்துக்கு மேல் உள்ள பகுதியில் உள்ள குற்றங்கள் நீங்கும். நேசல் ட்ராப்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேசல் அப்ளிகேஷன் இது ஒரு விதமான டீடாக்சிஃபிகேஷன் தான். சரி சார். இதுக்கடுத்து கண்களுக்கு மையிடுதலை ஒரு வழிமுறையாக சொல்லியிருக்கிறாங்க. அதனை 3 நாட்களுக்கு ஒரு முறை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. 3 நாட்களுக்கு ஒரு முறையால், அதாவது 3 நாட்களுக்கு ஒரு முறை நாம விழிகளுக்கு அஞ்சனமிடணும். அஞ்சனமிட்டால் கண் சார்ந்த கண்ணில் உள்ள ஆமங்கள், கண்ணில் உள்ள தோடங்கள் நீங்கும் என்று சொல்லுகிறாங்க. சார், இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருந்தோம் நினைக்கிறேன். ஆமா சார். மை கண்ணுக்கு உள்ளே விடுறது இல்லையா? ஆமா சார், கண்ணுக்குள்ள விடுறதுதான் சார். கரிசாலை மை, இளநீர் குழம்பு, அதே போல இன்னும் நிறைய மருந்துகள் அதில் உள்ளன. சரி. அடுத்ததாக இது வாரந்தோறும் செய்யக்கூடியது. அடுத்ததாக மாத கணக்கில் இப்ப 4 மாதத்திற்கு ஒரு முறை செய்வதற்கு சில முறை சொல்லியிருக்காங்க. அதுதான் பேதி சிகிச்சை.
சரி சார். பர்கேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேதி சிகிச்சையை சித்தர்கள் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. எப்ப நீ எல்லாம் செஞ்சாலும், எவ்வளவுதான் செஞ்சாலும் இதை நீ செய்ய அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்றாங்க சார்? இதுக்கு ஒரு உதாரணத்தை கூட பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட கார் இருக்குது. உங்க கார்ல நீங்க உங்க காரை வந்து உங்க ஷெட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து ஷெட்டை ஓபன் பண்ணி காரை திறக்கிறீங்க. கார்ல தூசி படிஞ்சிருக்குமா, படிஞ்சிருக்காதா? கண்டிப்பா படிச்சிருக்கும். கண்டிப்பா படிஞ்சிருக்கும். நீங்க காரை ஓட்டல, வெளியில எடுத்துட்டு போகல, ஆனாலும் தூசி படியுது. நம்ம ஒரு பொருள் செயலற்று இருந்தாலும் சும்மா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில இருந்து நமக்கு டாக்ஸின் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அதனை நாம் வந்து நீக்க வேண்டும். அதற்காக இந்த இதுல எல்லாம் நீங்காதது கூட இதில் நீங்கிறோம் அப்படின்றாரு. சரிங்க சார். அதாவது நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவுதான் தொடச்சாலும் வாட்டர் சர்வீஸ் போயிட்டு வந்தா நல்லா இருக்கா இல்லையா? அதே போலதான் இதற்கென்று தனியாக மருந்துகள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து அகத்தியர் குழம்பு. என்ன சார் அப்படின்னா? சார், அகத்தியர் குழம்பு அகத்திய குருவினுடைய பெயரால் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்தை நோய்க்கு ஏற்றாற்போல் பலவித அனுபானங்களில் பலவித நோயாளிகளுக்கு நாம் இதனை பயன்படுத்தலாம். சரி, அப்போ ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேர்ல செய்யணும். ஆமா, இது ஆலோசனையின் பேர்ல தான் செய்யணும். ஓகே. முன்னால சொல்லப்பட்டதை நீங்க வந்து ஆலோசனை இன்றியும் செய்யலாம். ஆனா இது ஆலோசனை பேர்ல தான் செய்யணும். சரி. இது போல சித்தாதி எண்ணெய் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. கர்ப்பப்பை சார்ந்த எல்லா நோய்கள் உடையவர்கள் யாவரும் கண்டிப்பாக இதனை வந்து பயன்படுத்த வேண்டும். சித்தாதி எண்ணெய். சரி சார். அடுத்ததாக இதே போல விஷக்குழம்பு, கௌசிகர் குழம்பு, நமச்சார குழம்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. சரி சார். அகத்தியர் குழம்பு பயன்படுத்துறது பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவான தகவல்கள் கொடுக்க முடியுமா? சார், நிறைய கொடுக்கலாம். அகத்தியர் குழம்புங்கிறது ஒரு பெரிய மருந்து சார். அகத்தியர் குழம்பை பத்தி பேசினாலே அதுக்கே நம்ம ஒரு தனியா வீடியோ போடலாம். சரி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அனுபானம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாத நோய்களுக்கு அதற்கு ஒரு அனுபானம், இப்போ ஒரு இருமலுக்கு கடுக்காய் சூரணத்துல அதை கொடுக்கணும். அதே போல வந்து கல்லடைப்புக்கு அதற்கு ஒரு அனுபானம் சொல்லியிருப்பாங்க. தாளை விழுது சாற்றில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனுமானம் சொல்லியிருப்பாங்க. அதனை எடுத்தோம்னா உடல்ல உள்ள குற்றங்கள் வந்து முழுமையாக போகும். கரெக்டா இது காலையில அதிகாலையில பொதுவாக நாங்க வந்து இஞ்சி சாறுல கொடுப்போம். இஞ்சி சாறுல காலையில கொஞ்சோண்டு எடுத்து ஒரு மிளகளவு தான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. எப்படி இருக்கும் சார்? அது பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் போலதான் இருக்கும். சரி. உருட்டுனா உருள்ற பதத்துல தான் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி சாறுல குடிக்கணும். குடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெந்நீர் குடிக்க ஆரம்பிக்கணும். வெந்நீர் குடிக்க ஆரம்பிச்ச பிறகு வந்து மோஷன் கிளீன் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு வாந்தி ஆகலாம், மோஷன் போகும், வாந்தியாகும், வேர்வை பெறும். இது எல்லாம் செஞ்சு கடைசியில ஒரு 10 வாட்டி போன பிறகு வந்து மோரும் உப்பும், மோர்ல உப்பை கலந்து குடிச்சிடலாம். அப்படி குடிச்சோம்னா மோஷன் போறது உடனடியாக ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆன பிறகு குளித்து விட்டு அன்றைக்கு பசிச்சால் சாப்பிடணும், இல்லைன்னா விட்டுறணும். மறுநாள் பாத்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து அவ்வளவு லேசா இருக்குங்க சார். சரி. கனத்தன்மை போயிடும். ஏன்னா பழு கனம்ங்கிறதுல நம்ம உடம்புடைய இந்த ஆமம் அதிகமானதனுடைய குறிகுணங்கள். உடம்பு வெயிட்டா இருக்குது, எனக்கு வெயிட்டா இருக்குது அப்படின்னு சொல்றோம்னாலே என்ன அர்த்தம்னா உடம்புல ஆமம் அதிகமான ஒரு குறிகுணம். இது எல்லாமே அது போக்கிடும். சரி சார். சார், இது நீங்க வந்து சித்த மருத்துவர் அனுமதி இல்லாம சாப்பிடுறது நல்லது இல்லைன்னு சொன்னீங்களா சார்? ஆமா சார். ஆனா மக்கள் ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் இல்ல சார், இல்ல சார். அதாவது சித்த மருத்துவருடைய மேற்பார்வையில் செய்வது நல்லது, அவ்வளவுதான். சரி சார். ஒருவேளை சித்த மருத்துவரை நேரடியாக சந்திக்க வாய்ப்பு இல்லாத மக்கள் வந்து முறையாக அவரிடம் ஆலோசனை பெற்று சாப்பிடலாம். ஓகே. வேறு ஏதாவது இன்னும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பேதி இருக்கு சார். ரொம்ப எளிதானது என்ன அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கெண்ணெய் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சார், இந்த அகத்தியர் குழம்பு எல்லாருக்குமானதல்ல. சரி. 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு 60 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். 12 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்க கூடாது. சரி. அடுத்ததாக ஆமணக்கு எண்ணெயை நாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது எந்த அளவு, எப்படி கொடுக்கணும்? ஒரு 5 ml குழந்தைகளுடைய பருவத்தை பொறுத்ததாக. ஒரு ரொம்ப சிறு குழந்தைகளாக இருந்தால் ஒரு 5 மில்லி அளவு கொடுக்கலாம். 10 மில்லி அளவு வரைக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. எந்த நேரம்? காலையில் ஒரு வேளை கொடுக்கலாம். பொதுவாக வந்து கொஞ்சோண்டு சிறிதளவு இஞ்சி சுரசத்தில் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து குப்பைமேனி சாற்றில் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்றுல வந்து நாம கொடுத்துக்கொள்ளலாம். எந்த வயதிற்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் கொடுக்கலாம் சார்? பெரும்பாலும் வந்து ஒரு 10 மாதம் தாண்டிய பிறகு, ஒரு வயசுக்கு பிறகு சின்ன குழந்தை கூட கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கே கொடுக்கலாம். சரி சார். அடுத்ததாக 6 மாதத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடியது. இதனை வாந்தி சிகிச்சை என்று சொல்வார்கள். மறுக்காரை குடிநீர் போன்ற மருந்துகளை கொடுத்து வாந்தி எடுக்க செய்தல், அதுவும் ஒரு விதமான டீடாக்சிபிகேஷன். இது எல்லாம் ஒரு விதமான முறைகள். இதற்கடுத்து சில வீட்டு மருந்துகளை கொண்டு நாம் டீடாக்சிபிகேஷன் செய்யலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கடுக்காய்.
இதற்கு பேரு நித்திய விரேச்சன பொருள் அப்படின்னு பேரு. என்ன மீனிங் சார் அது? சார் நித்தியம்னா தினமும் நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய ஆமத்தை விரேச்சனம் மூலமாக வெளியேற்றக்கூடியது, மலத்தின் மூலமாக வெளியேற்றக்கூடியது. சரி. அதனால இரவில் சிறிதளவு கடுக்காயை சாப்பிட்டு வந்தாலே உடலில் உள்ள வயிற்றில் உள்ள ஆமம் நீங்கி சரியாகும். இது ஒரு விதமான ஒன்று. இது யாருக்கு உள்ளவர்னா மலக்கட்டு அதிகமாக உள்ளவர்களுக்கு இதனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. இதே நேரத்துல ஒரு பித்த தேகியாக இருக்கிறார்கள், பித்தம் அதிகமா இருக்குது, அவர்களுக்கு காலையில் இஞ்சி சாறுடன் தேன் சேர்த்து சாப்பிட கொடுக்கலாம். இதே கடுக்காய் பொடி இல்ல கடுக்காய் பொடி வேண்டாம், இது அது இல்லாமல் இது தனியாக காலை வேளையில் வெறும் இஞ்சி சாறை தேனுடன் சேர்த்து கொடுக்கலாம். இதுக்கு தேரேறி இதுக்கு தெளிவான ஆன்சர் சொல்லுவார். இருந்தேன் அலங்காரம் எய்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இந்த தேனையும் இஞ்சி சாறையும் சேர்த்து ரெகுலரா சாப்பிட்டப்போ நான் பிரதமை போல, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் உள்ள சந்திரன் போன்ற அழகை பெற்றிருந்ததாக சொல்றாரு. ஓகே. ஆனா இஞ்சி சாறுனால அல்சர் மாதிரி பிரச்சனை இருக்கலாம். அதான் சார் சொல்ல வந்தது. நீங்க வெறுமனே இஞ்சி சாறை குடிச்சீங்கன்னா அல்சர் உருவாகும். சரி. ஆனா தேன் சேர்த்து குடிச்சீங்கன்னா வராது, உறுதியாக வராது. அடுத்ததாக இதை விட இன்னொரு நிலையாக இஞ்சி சாறும் தேனும் எலுமிச்சம்பழச்சாரையும் சேர்த்து குடிக்க சொல்லுவாங்க. அது யாரு சாப்பிடணும்? அது அதே தேரையர் சொல்லுவாரு. அதாவது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழச்சாறு ரொம்ப ரொம்ப சிறப்பா சொல்லுவாரு சார். மந்திரிக்கு மந்திரியாய் மன்னனுக்கு மன்னன தந்திரிக்கு மித்திரன் போல் சாருமே. எலுமிச்சம்பழம் வாதத்துக்கும் கொடுக்கலாம், பித்தத்துக்கும் கொடுக்கலாம், கபத்துக்கும் கொடுக்கலாம்டா. அதனால நீ கம்பல்சரியா இதை எடுத்துக்கோடா அப்படிம்பாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, கோணத்துளையும் குறிகளையும் கொக்காக்கி கோணத்துளையும் குருளை போர் கோண சடமதி உள்மாறாமல் சம்பீர கற்பம் சடமதி உள்மாறாமல் சென். நீ 6 மாசம் காலையில ரெகுலரா இந்த எலுமிச்சம்பழச்சாறை இதையும் தேனு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வாடா, உனக்கு நரைதிரை மூப்பே வராது, நோய்களே வராது அப்படின்னு சொல்றாரு. 6 மாதம் தொடர்ந்து எடுக்கலாமா? 6 மாதம் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு யாரு சர்டிபிகேட் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி ஆஃப் தேரையர். சரி. அதனால அவர் பேசின பேச்சுக்கு அடுத்த பேச்சு இல்லை. ஓகே. அதனால நம்ம தாராளமாக எடுக்கலாம். சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன மருந்துகள் சொல்லியிருக்கு. அடுத்ததாக வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய வேப்பங்காரம் என்று சொல்வார்கள். வேப்பங்காரம் அது வேற ஒண்ணும் இல்லை சார், வேம்பினுடைய இலை, கொஞ்சம் துளசி இலை, வேம்பினுடைய இலை, துளசி இலை, உத்தாமணின்னு சொல்லக்கூடிய வேலிப்பருத்தி இலை, கொஞ்சம் கொஞ்சம் இது கூட ஒரு சிறு துண்டு அளவு இஞ்சி, ஒரு பூண்டு பல், இவற்றை எடுத்து நல்லா போட்டு அரைச்சி சாறு எடுத்து ஒரு 5 முதல் ஒரு 15 மில்லி அளவு குழந்தைகளினுடைய வயசுக்கு ஏற்றவாறு வாரம் ஒரு முறை கொடுத்து வந்தா அவர்களுக்கு சுரம், குடல் சம்பந்தமான பிரச்சனை, பசியின்மை, இந்த சாப்பிட மாட்டோம்னு அடம் பிடிக்கிறது, இது எதுவுமே வராது. சார் இதெல்லாம் மக்கள் தயார் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை சார். இது ரெடிமேடா கிடைக்குமா சார்? சார் இது ரெடிமேடா கிடைக்காது சார். ஏன்னா இது எல்லாமே சார் இது கஷ்டமானதே இல்லை. நீங்க பாருங்க, நான் சொன்ன பொருள் எதுவுமே வேலிப்பருத்தி எல்லாம் சிட்டில இருக்க மக்கள் வேலிப்பருத்தி கூட விட்டுருங்க சார், வேலிப்பருத்தி கூட விட்டுருங்க. துளசி எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். சரி. வேப்பிலை எல்லா இடத்துலயும் கிடைக்கும், இஞ்சி எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஒரு துண்டு வெள்ளை பூண்டு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஓகே. இதை மட்டுமே நீங்க அரைத்து காலையில குழந்தைகளுக்கு ஊட்டினீர்கள் என்றால் இதற்கு பேர் வேப்பங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேப்பங்காரத்தை ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவரே குழந்தைகளுக்கு வராது. சார் இந்த டீடாக்ஸ் பத்தி நம்ம சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லிட்டீங்க சார். இதெல்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணலாமா? குறிப்பாக நான் என்ன கேட்க வரேன்னா, பேதி மாதிரியான விஷயங்கள் இல்லை வாமிட் எடுக்க வைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப வயதானவர்கள், சுகர் பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க குறிப்பாக இவங்கெல்லாம் எப்பயுமே நம்ம கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை இருக்குது, நான் இதை செய்யலாமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் செய்யலாமா, இல்லை யாராவது குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட வியாதி இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கணுமா சார்? நிச்சயமாக சார். இதில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தேவை என்று கருதுகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், கர்ப்பிணிகள், 12 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள், நாட்பட்ட டயபெட்டிக் பேஷண்ட், கிரானிக் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதே போல கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, கிட்னி ஃபெயிலியர், கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த வாந்தி பேதி சிகிச்சை செய்யக்கூடாது. ஓகே. நீங்க உங்களை சந்திச்சாலும் நீங்க அதை அறிவுறுத்துறது இல்லை? நான் அறிவுறுத்துவதில்லை. சரி. ஏனென்றால் இவையெல்லாம் இதை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உடல் நல்ல நிலையில் இருப்பதில்லை. கர்ப்பிணிகளுக்கு இதை சிகிச்சை செய்தால் அது கரு களைவதற்கு வாய்ப்புண்டு. எனவே அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இவர்களை தவிர்த்து ஏனையவர்கள் எல்லோருக்குமே இந்த சிகிச்சைகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள்ளலாம். அதுல எந்த தவறும் இல்லை. இன்னொரு கேள்வி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், சமூக வலைத்தளங்களில்
உறுதிப்படுத்தப்படாத நிறைய தகவல்கள்லாம் வருது, அதை பார்த்து மக்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிந்த வகையில் வந்து இந்த நச்சுக்கழிவுகளை வெளியேற்றேன், டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு மக்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா ஏற்கனவே? தவறுகள் நிறையவே வலைத்தளங்களில் வரத்தான் செய்கிறது சார். இப்போ சில பேர் வந்து கண்டினியூஸாக ஒரு பொமிகிரானட் ஜூஸ் மட்டும் சாப்பிடுகிறேன், நாங்கள் வந்து பம்கின் ஜூஸ் மட்டுமே சாப்பிடுங்கள், இதெல்லாம் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களை பதிவுகளை போடுகிறார்கள். அதுவும் சித்த மருத்துவத்தின் பேரிலேயே போடுகிறார்கள். இப்போ மூலிகை இந்த மாதிரி எந்த பழங்கள் இந்த எந்த விஷயம் வந்தாலும் அது சித்த மருத்துவத்தோட இயற்கையாகவே தொடர்புள்ளது போல தெரிஞ்சிருது மக்கள். தெரிஞ்சிருது. ஆனால் சித்தர்கள் யாரும் அவ்வாறு சொல்லவே இல்லை. சரி, சித்தர்கள் வந்து இதனை சாப்பிடுங்கள் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லலை சார். இதில் இன்னொரு பதிவு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் அல்லது ஒரு மருந்தையும் உணவையும் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டே இருந்தால் உங்களுடைய உடலில் உள்ள வலி, அழல், ஐயம் என்று சொல்லக்கூடிய 3 குற்றங்கள், அதாவது வாதபித்த கபங்கள் ஒன்று கூடும் அல்லது குறையும். இந்த வாதபித்த கபங்கள் தம் அளவில் கூடினாலும் நோய்தான், குறைந்தாலும் நோய்தான். அப்போ நீங்க எந்த ப்ரொசீஜர் எடுக்கிறதா இருந்தாலும் இவைகள் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து பொமிகிரானட்டை நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல பித்த குற்றம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால வேறு நோய் வரும். அதனால கண்டிப்பா வரும். சித்தர்கள் என்ன சொல்லுங்கன்னா, பித்தம் அடங்கினில் பேசாதே போய்விடுன்றான். நீங்க கண்டினியூஸா பித்தத்தை அடக்கக்கூடிய ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பித்த குற்றம் கீழே போயிடும். கீழே போச்சுன்னா நீ அவனுக்கு ட்ரீட்மெண்டே பண்ணாத அவன் செத்து போயிடான்றா அப்படின்றான். அப்போ இந்த மாதிரியான தகவல்கள் மக்களிடையே தவறான புரிதலினால் செய்யப்படுகிறது. இது வந்து தவறு. என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரி உள்ள தகவல்கள் தவறு. இந்த மாதிரி பதிவுகள் வந்து சித்த மருத்துவத்தின் பேரால் வருவது வருந்தத்தக்கது சார். டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் நீங்கள் நிறைய சொன்னீங்க சார். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து மக்கள் தயார் பண்ணுறது, வீட்டில் செய்கிறது மாதிரிலாம் இருந்தது. இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ரெடிமேடாக ஒரு மருந்து, இந்த ஒரு மருந்தை வாங்கி இது இப்படி செய்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, மக்கள் காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கறதுக்கு ஏதாவது வச்சுருக்கிறீங்களா சார்? அந்த மாதிரியான மருந்துகள் நாங்கள் வைத்துள்ளோம். எங்களுடைய மருத்துவமனையில் வரக்கூடிய பிணியாளிகள் எல்லாருக்குமே இதனை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இதனை வந்து நோய் உடையவர்களும் பயன்படுத்தலாம், நோய் அற்றவர்களும் பயன்படுத்தலாம். சரி, 2 பேருக்குமே இது ஏற்றது. இது ஒரு 10 days ப்ரோக்ராம், ஒரு 10 days ஒரு சேலஞ்சுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த சேலஞ்சில் முதல் 3 நாட்கள் ஆயில் பாத் மட்டும், தொடர்ந்து 3 நாட்கள், தொடர்ந்து 3 நாட்கள் ஆயில் பாத் எடுக்கணும். 4வது நாள் வேதிக்கு மருந்து சாப்பிட வேண்டும். சரி. அதன் பிறகு 5ஆம் நாள் முதல் 6 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு கஷாயம் மற்றும் ஒரு தைலம், சர்வாங்க தைலம் என்று கூறுவோம். உடலில் உள்ள சர்வ அங்க தைலம், அதாவது உடலினுடைய எல்லா வியாதிகளையும் போக்குவதற்கான ஒரு மருந்தாக சித்தர்கள் கூறிய ஒன்று. இதனை நாங்கள் ஒரு 6 நாள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். இதனை சரியாக பயன்படுத்தினால், இதனை முறையாக பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏற்படுவதில்லை, ஸ்ட்ரோக் மாதிரியான நோய்கள் வந்து வருவதில்லை. உடல் எடை 4 முதல் 5 கிலோ அளவிற்கு குறைகிறது. அவர்களுடைய உடல் நோய், வாத நோய்கள், பித்த நோய்கள் போன்றன குணமாகின்றன. குறிப்பாக இடுப்பு வலி, கழுத்து வலி, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இவையெல்லாம் நன்றாக குணமாகின்றன. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதனை பயன்படுத்தி வர வேண்டும். சரி, இவ்வாறு செய்ய நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு சார். இது எங்கள் மருத்துவமனையில் வரக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய முதல் மருந்தே இதுதான். சரி சரி, இது நீங்கள் சொன்னது விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்காக கொடுத்துருவீங்களா? ஒரு பேக்கேஜ் மாதிரி நாங்கள் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவீங்க. சரி, அதில் உணவு கட்டுப்பாடு இருக்கா சார்? இந்த 6 நாட்களும் உணவு கட்டுப்பாடு உண்டு. 6 நாட்களும் உப்பு, புளி, எண்ணெய் இல்லாமல் சாப்பிட வேண்டும். ஓகே, முதல் 4 நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிச்சம் 6 நாட்களில் உப்பு, புளி, எண்ணெய் இல்லாமல் சாப்பிட வேண்டும். உங்களை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் அனுப்பி தர முடியுமா? இல்லை நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் நோயாளியை நேரடியாக பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா? சார், இந்த மருந்துக்கு தேவையில்லை. இந்த மருந்துக்கு தேவையில்லை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அகத்தியர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை தவிர சித்தர்கள் சொன்ன டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிய மாதிரி எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நம்ம திரும்ப சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எங்கள் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேரையர் மாதிரியே அகத்தியர் பற்றியும் உங்களுக்கு பிடித்தமான ரொம்ப நல்ல தகவல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், சித்தர்கள் சொன்ன தெளிவான வழிமுறைகள் நம்ம இதில் பேசியிருக்கிறோம். மற்ற சேனல்களில் மற்ற இடங்களில் நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்கவுங்க நினச்சதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் மருத்துவம் என்ன சொல்கிறது, சித்த மருத்துவம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் தான் இங்கே பேசியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து நிறைய மக்களை போய் சேர்கிற மாதிரி நீங்கள் தான் இதை ஷேர் பண்ணணும்.
வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள், அப்ரிசியேஷன்ஸ் இல்லை நாங்கள் வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. திரும்பவும் மக்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கிற மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.